Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா SSC MTS எக்ஸாம் செப்டம்பர் 20ல இருந்து அக்டோபர் 24 வரைக்கும் நடக்க போகுது. ஸோ இப்போ இருந்து கால்குலேட் பண்ணும்போது கரெக்டாக 40ல இருந்து 45 நாள் தான் நம்ம கையில் டைம் இருக்கு. இந்த 45 டேஸில் SSC MTSக்கு பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிற மாதிரி நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் SSC MTSக்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச் 2.0 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். MTS பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் எடுக்கக்கூடிய மார்க்கை வச்சு தான் நம்மளோட ஃபைனல் செலெக்ஷன் வந்து அமையும். மேக்ஸ்லையும் ரீசனிங்லையும் நீங்க ஜஸ்ட் குவாலிஃபை ஆனா மட்டும் போதுமானது. இந்த செஷன்ல உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. இதுல குவாலிஃபை ஆகிறதுக்கு லிமிட்டடா ஒரு 5-6 டாபிக் நீங்க படிச்சாலே இந்த செஷன்ல ஈஸியா குவாலிஃபை ஆகிடலாம். இதுல குவாலிஃபை ஆகிறதுக்கு ஜெனரல் வந்து 12 கொஸ்டின் கரெக்டா அட்டெண்ட் பண்ணீங்கன்னா போதும். OBC வந்து 10 கொஸ்டின் கரெக்டா அட்டெண்ட் பண்ணீங்கன்னா போதும். SC ST வந்து 8 கொஸ்டின் கரெக்டா அட்டெண்ட் பண்ணீங்கனாலே இந்த மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல நீங்க குவாலிஃபை ஆகிடலாம். இங்கிலீஷ்லயும் ஜெனரல் அவேர்னஸ்லயும் பாத்தீங்கன்னா டோட்டலா 50 கொஸ்டின் வந்து கேட்கறாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 3 மார்க். ஸோ 150 மார்க்குக்கு நீங்க வந்து எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். இதுக்கு இந்த 150க்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த கட் ஆஃபை நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களை வந்து ஹவல்தாருக்கு கூப்பிடுவாங்க. ஹவல்தாருக்கு PET இருக்கும். அந்த PETல நீங்க குவாலிஃபை ஆனா மட்டும் போதுமானது. ஃபைனலா PET முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹவல்தாருக்கு ஒரு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. MTSக்கு ஒரு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டையுமே நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஹவல்தாராவும் செலக்ட் ஆகலாம், MTSஆவும் செலக்ட் ஆகலாம். ஒரே ஒரு சிங்கிள் எக்ஸாம் தான் எழுத போறீங்க. அந்த சிங்கிள் எக்ஸாம்லயும் இங்கிலீஷ்லயும் ஜெனரல் அவேர்னஸ்லயும் நீங்க எடுக்கிற மார்க்கை வச்சு உங்களுக்கு 2 போஸ்ட் வந்து இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற டைம் பாத்தீங்கன்னா 45 நாள். இந்த 45 நாளை வந்து கரெக்டா நம்ம ஸ்மார்ட்டா பிளான் பண்ணி படிச்சோம் அப்படின்னா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லி 10 ஒக்காபுலரி வந்து நீங்க படிக்கணும். இங்கிலீஷ்ல மீனிங் வந்து தெரியணும். அட் த சேம் டைம் கிராமரும் உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ கிராமர் வந்து ஒரு 100% தெரிஞ்சு மீனிங் வந்து ஒரு 70% இல்லைன்னா 50% தெரிஞ்சா கூட ஈஸியா இங்கிலீஷ் உங்களால மேனேஜ் பண்ண முடியும். டெய்லி 10 idioms and phrases வந்து நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, சோ இந்த ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச்ல பாத்தீங்கன்னா இந்த 45 டேஸ்க்கான பிளான் வந்து உங்களுக்கு கொடுத்திருப்போம். இதுல கிட்டத்தட்ட ஒரு 35-36 நாள்ல நீங்க பிளானை வந்து முடிச்சிடலாம் கொஞ்சம் சுறுசுறுப்பா படிச்சீங்க அப்படின்னா. சோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 5 நாள் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இடையில உங்களுக்கு வீக்லி டெஸ்டும் இந்த பிளான்ல வந்து கொடுத்திருப்போம். டே 1, டே 2, டே 3 இந்த 3 நாளும் பாத்தீங்கன்னா நீங்க மேக்ஸுக்கும் ரீசனிங்க்கும் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல நான் சொல்லிட்டேன் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணா மட்டும்தான் நம்ம குவாலிஃபை ஆக முடியும். ஸோ டே 1ல மேக்ஸ்ல வேதிக் மேக்ஸ், சிம்பிளிஃபிகேஷன், ரீசனிங்ல கோடிங் டிகோடிங் இந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்க பார்க்கணும். ஏன்னா வேதிக் மேக்ஸோட ஷார்ட்கட் தெரிஞ்சாதான் சிம்பிளிஃபிகேஷன் வந்து அட்டெண்ட் பண்ண முடியும். அப்போ மேக்ஸ்ல நீங்க வேற எந்த டாபிக்குமே படிக்க வேண்டாம். சிம்பிளிஃபிகேஷன் நல்லா தெரிஞ்சாலே போதுமானது. அது போக நம்பர் சீரிஸ். ஓகே, டே 2ல பாத்தீங்கன்னா ரீசனிங்ல அனாலஜி, ஜம்பிளிங், ஆல்பா நியூமரிக் சீரிஸ். டே 3ல பாத்தீங்கன்னா ரீசனிங்ல இருக்கக்கூடிய ஃபிகர் டாபிக், ஃபிகர் கம்ப்ளீஷன், ஆட் ஒன் அவுட், ஃபிகர் கவுண்டிங்னு வரக்கூடிய ஃபிகர் டாபிக் எல்லாமே முடிக்க போறீங்க. டே 4ல மேக்ஸ்ல நம்பர் சீரிஸும் கிளாக் அண்ட் கேலண்டரும் நீங்க பார்க்க போறீங்க. அப்ப இந்த 4 நாள்ல பாத்தீங்க அப்படின்னா செஷன் 1ல ஈஸியா நீங்க குவாலிஃபை ஆகிறதுக்கு ரெடி ஆகிடலாம். இந்த டாபிக்ஸ் மட்டும் படிச்சாலே உங்களால 15 கொஸ்டினுக்கும் மேலேயே அட்டெண்ட் பண்ண முடியும். ஜெனரலுக்கே பாத்தீங்கன்னா 12 கொஸ்டின் கரெக்டா அட்டெண்ட் பண்ணா போதும். OBC பாத்தீங்கன்னா 10, SC ST 8 கரெக்டா அட்டெண்ட் பண்ணாலே போதும். ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன்ல 2ல இருந்து 3 கொஸ்டின் கேட்டுருவாங்க. கோடிங் டிகோடிங்ல 2 கொஸ்டின் வந்துரும். அனாலஜில 1ல இருந்து 2 கொஸ்டின் வந்துரும். ஜம்பிளிங்ல 1 கொஸ்டின் வந்துரும். ஆல்பா நியூமரிக் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா 2ல இருந்து 3 கொஸ்டின் வந்துரும். அதே மாதிரி ஃபிகர் டாபிக் எல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4 கொஸ்டின் இதுல இருந்து வந்துரும். நம்பர் சீரிஸ்ல 1 or 2 கொஸ்டின் வந்துரும். கிளாக் அண்ட் கேலண்டர்ல 1 கொஸ்டின். அப்போ ஓவராலா நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இதுலயே நமக்கு 15 கொஸ்டின் கவர் ஆகிரும். ஓகே, அப்போ இந்த செஷன்ல குவாலிஃபை ஆகிறதுக்கு 4 நாள்ல படிச்சு முடிச்சிடலாம். டே 5ல பாத்தீங்கன்னா கிராமர் ரூல்ஸ் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிராமர் தெரியணும். இங்கிலீஷ்ல கிராமர் தெரிஞ்சா மட்டும்தான் அடுத்து மீனிங் என்னங்கிறது புரிய வரும். கிராமர் ரூல்ஸ் படிக்கும் போதே டெய்லி பாத்தீங்கன்னா 10 ஒக்காபுலரி, 10 idioms and phrases வந்து நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஜெனரல் அவேர்னஸ்ல ஹிஸ்டரியில இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் படிக்கணும். டே 6ல பாத்தீங்கன்னா அகைன் கிராமர் ரூல்ஸ் வந்து படிக்கணும். இந்த கிராமர் ரூல்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா 100 கோல்டன் ரூல்ஸ்லயுமே நவுன்னா என்ன, அட்ஜெக்டிவ்னா என்ன, அட்வர்ப்னா என்ன, வெர்ப்னா என்ன, நவுன் வந்து எதை குவாலிஃபை பண்ணும், அட்வர்ப் வந்து எதை குவாலிஃபை பண்ணும் கூடிய எல்லாமே டீடைலா சொல்லி கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் ஹிஸ்டரியில புத்திசம், வேதிக் பீரியட் இதுக்கான உங்களுக்கான மெட்டீரியலும் கொடுத்துருப்போம். கரெக்டா ஒவ்வொரு நாளும் நீங்க ஒவ்வொரு
ஒவ்வொரு டாபிக் முடிக்க அதுக்கான கிளாஸஸும் இருக்கும், மெட்டீரியலும் கொடுத்துருப்போம். டே 7ல பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் அகைன் கிராமர் ரூல்ஸ். ஏன்னா இதுதான் ஃபவுண்டேஷன். இங்கிலீஷில் இந்த கிராமர் ரூல்ஸை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா எந்த கொஷின்னாலும் உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஹிஸ்ட்ரியில் ஜெயினிசம், அதுக்கப்புறம் மௌரியன் எம்பையர். டே 8ல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் மிஸ்பெல்ட் டாபிக் படிக்கிற மாதிரி இருக்கும். ஹிஸ்ட்ரியில் குஷானா, குப்தா, ஹர்ஷா, சாளுக்கியா டைனஸ்டி பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். டே 9ல் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் மிஸ்பெல்ட், ஜென்ரல் அவேர்னஸில் மிடிவல் ஹிஸ்ட்ரி. டே 10ல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் எரர் ஸ்பாட்டிங்கு, அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸில் மிடிவல் ஹிஸ்ட்ரி படிக்கிற மாதிரி இருக்கும். டே 11ல் இங்கிலீஷில் அகைன் எரர் ஸ்பாட்டிங்கு, அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸில் மிடிவல் ஹிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் டே 12ல் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் எரர் ஸ்பாட்டிங்கு, அப்புறம் மிடிவல் ஹிஸ்ட்ரி. ஓகே, டே 13ல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் க்ளோஸ் டெஸ்ட் வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா க்ளோஸ் டெஸ்ட் மொத்தம் 20 கொஷினில் 5 கொஷின் வந்து க்ளோஸ் டெஸ்ட்டில் கேட்குறாங்க. 5 × 3 15 மார்க் இதிலிருந்து வருது. ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு நம்ம வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி. டே 14ல் இங்கிலீஷில் க்ளோஸ் டெஸ்ட் படிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கான கிளாஸஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த செகண்ட் பேட்ச்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ டே 15ல் இங்கிலீஷில் க்ளோஸ் டெஸ்ட். எதுக்காக க்ளோஸ் டெஸ்ட் இவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறத சொல்லிட்டேன். ஏன்னா 20ல் 5 கொஸ்டின் இதுல இருந்து கேட்குறாங்க. செட் கொஸ்டின் சொலையா 5 மார்க், அதாவது 15 மார்க் நமக்கு. ஓகேவா? ஏன்னா ஜஸ்ட் அதுக்கு கிராமரும் ஒக்காபுலரியும் தெரிஞ்சாலே க்ளோஸ் டெஸ்ட் வந்து செட்டாக அந்த 5ஐயும் தூக்கிடலாம். ஹிஸ்ட்ரியில் மாடர்ன் ஹிஸ்ட்ரி. டே 16ல் பார்த்தீங்கன்னா அகைன் இங்கிலீஷில் க்ளோஸ் டெஸ்ட், ஹிஸ்ட்ரியில் மாடர்ன் ஹிஸ்ட்ரி. டே 17ல் இங்கிலீஷில் ஜம்பிள்டு சென்டென்ஸ் வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அது அந்த சென்டென்ஸுக்குள்ளேயும் ஜம்பிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இல்லைனா உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க, 5 சென்டென்ஸை ஜம்பிள் பண்ணியும் கொடுத்துருப்பாங்க. எல்லா மெத்தடுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்போம். அப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகே, கரண்ட் அஃபேர் வந்து ரிவிஷன் பண்ணணும். கரண்ட் அஃபேருக்கு லாஸ்ட் மினிட்ல நீங்கள் இருக்கிறதுனால லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ உட்காந்து 1 இயரோட கரண்ட் அஃபேர் நம்ம படிக்கும்போது நமக்கு டைம் இல்லை, 40 நாள் தான் டைம் இருக்கு. அதனால லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் படிக்கணும். டே 18ல் இங்கிலீஷில் ஜம்பிள்டு ஸ்டாட்டிக் ஜிகே கரண்ட் அஃபேர் படிக்கணும். டே 19ல் இங்கிலீஷில் இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ். இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ் வந்து நீங்கள் டெய்லி 10 இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ் படிப்பீங்களா? இந்த டாபிக்ல பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மெட்ல கொஸ்டின் கேட்பாங்களோ அது எல்லாமே டீச் பண்ணியிருப்போம். ஸ்டாட்டிக் ஜிகே கரண்ட் அஃபேர். டே 20ல் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் 1 வேர்ட் சப்ஸ்டியூஷன், ஸ்டாட்டிக் ஜிகே கரண்ட் அஃபேர். டே 21ல் இங்கிலீஷில் 1 வேர்ட் சப்ஸ்டியூஷன், அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகே கரண்ட் அஃபேர் படிக்கணும். டே 22ல் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் கரண்ட் அஃபேர் வந்து ரிவிஷன் பண்ணணும். ஏன்னா லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேரை வந்து நீங்கள் ஒரு 10 நாளைக்குள்ள படிச்சிடலாம். ஏன்னா 15 நாளோட கரண்ட் அஃபேர், அதாவது 2 நாளில் 1 மாசத்தோட கரண்ட் அஃபேர் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 10 நாளில் நீங்கள் என்ன பண்ணிடலாம், 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சிடலாம். டே 23ல் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ் அகைன் ரிவிஷன் பண்ணுவீங்க. ஸ்டாட்டிக் ஜிகே கரண்ட் அஃபேர். அப்புறம் டே 24ல் இங்கிலீஷில் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஜென்ரல் அவேர்னஸில் பாலிட்டி. டே 25ல் இங்கிலீஷில் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் டாபிக், திருப்பி பாலிட்டி டாபிக். டே 26ல் டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், அப்புறம் பாலிட்டி. டே 27ல் ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், அதுக்கப்புறம் பாலிட்டி. அதுக்கப்புறம் டே 28ல் பார்த்தீங்க அப்படின்னா எம்டிஎஸோட டார்கெட் கிளாஸஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ எம்டிஎஸோட டார்கெட் கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். எம்டிஎஸ்ல பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் 25 அவுட் ஆஃப் 25 வாங்குற மாதிரி, அதாவது அந்த 25 கொஸ்டினும் அட்டன் பண்ணுற மாதிரி எல்லா டாப்பிக்குமே மிக்சடாக உங்களுக்கு டார்கெட் கிளாஸஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இதில் ஒரே ஒரு டாபிக் மட்டும் இங்கிலீஷில் மிஸ் ஆகுது, பிளானில் எரர் ஸ்பாட்டிங். ஓகேவா? ஸோ அதுவும் ஆட் பண்ணியிருப்போம். ஓகேவா? எரர் ஸ்பாட்டிங் பார்த்தீங்கன்னா இடையில ஒரு 2 நாள் நீங்கள் எரர் ஸ்பாட்டிங்கும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ லிமிட்டடாக தான் இங்கிலீஷில் உங்களுக்கு டாபிக் இருக்கும். எரர் ஸ்பாட்டிங்கு, மிஸ்பெல்ட்டு, க்ளோஸ் டெஸ்ட், ஜம்பிள்டு, ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், இந்த மாதிரி டாபிக்ஸ் தான் இங்கிலீஷில் வரும். ஓகே, ஸோ இந்த எரர் ஸ்பாட்டிங்கும் உங்களுக்கு பிளானில் வந்து கொடுத்துருப்போம். இந்த பிளானில் இல்லை, பட் உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங்கும் இதில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டே 29ல் இங்கிலீஷில் எம்டிஎஸோட டார்கெட்டு. ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும், இந்த 30 நாள் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷில் எல்லா டாப்பிக்குமே தனித்தனியாக படிச்சிருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறமா எம்டிஎஸில் கேட்கக்கூடிய 25 கொஸ்டினும், ஸோ இதில் 30 அவுட் ஆஃப் 13 போட்டிருக்காங்களா, 25 அவுட் ஆஃப் 25. ஓகே, 25 கொஸ்டினும் அட்டன் பண்ணுற மாதிரி, அந்த 25 கொஸ்டினும் எக்ஸாமில் எப்படி கேட்பாங்களோ அதே மாதிரி 5 க்ளோஸ் டெஸ்ட்டு, அதே மாதிரி 2 மிஸ்பெல்ட்டு, 3 எரர் ஸ்பாட்டிங்கு, இந்த மாதிரி எக்ஸாமில் எப்படி கேட்பாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம். 25 கொஸ்டினும் கொடுத்து கிளாஸ் வந்து கொண்டு போயிருப்போம். டே 30லையும் எம்டிஎஸ் டார்கெட், இங்கிலீஷ் டார்கெட் கிளாஸஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் அவேர்னஸ்ல ஜியோகிராஃபி படிக்கணும். டே 31ல பார்த்தீங்கன்னா அகைன் இங்கிலீஷ்ல டார்கெட் கிளாஸஸ். ஏன்னா இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் உங்களுக்கு. இந்த கிளாஸ் மட்டுமே 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கிட்ட போகிற மாதிரி இருக்கும். ஸோ ரெக்கார்டர் கிளாஸஸை தான் கொடுத்துருப்போம். ஏன்னா அதனால அந்த ஒரு நாள் ஃபுல்லாக இது மட்டும் தான் பார்க்க முடியும். இதில் நீங்கள் வந்து என்னெல்லாம் பார்க்கலாம்னா எல்லாமே வரும். இங்கிலீஷில் என்னென்ன டாபிக்லாம் வருமோ எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ்ல ஜியோகிராஃபி.
டே 32ல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் டார்கெட் கிளாஸ் 25 அவுட் ஆஃப் 25. அதுக்கப்புறம் ஜெனரல் அவேர்னஸ்ல ஜியோகிராஃபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர் எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். டே 33ல பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர் எல்லாமே ரிவைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஃபுல் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இதுல முக்கியமானது என்னன்னா இங்கிலீஷ். ஃபர்ஸ்ட் 4 நாள்ல மேக்ஸ் ரீசனிங்ல குவாலிஃபை ஆகிறதுக்கு படிச்சிருவீங்க. இந்த டே 33 வரும்போது பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே எல்லாமே படிச்சிருவீங்க. இங்கிலீஷ்ல எல்லாமே தரோ பண்ணிட்டு ஜெனரல் அவேர்னஸ் வந்து ரிவைஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. சோ இப்போ ஃபுல் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். டே 34ல அகைன் என்ன பண்ணுவீங்க, இது எல்லாமே ஜியோகிராஃபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர் ரிவைஸ் பண்ணிட்டு ஃபுல் டெஸ்ட். டே 35ல ஃபுல் டெஸ்ட். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர்ல எம்டிஎஸ்ல கேட்ட क्वेश्चंस எல்லாமே ரிவைஸ் பண்ணணும். டே 36லயும் ஃபுல் டெஸ்ட், ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட क्वेश्चन ரிவைஸ் பண்ணணும். டே 37ல அகைன் ஃபுல் டெஸ்ட், ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन ரிவைஸ் பண்ணணும். சோ இப்படி வரும்போது 40 டேஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணணும், அகைன் ரிவிஷன் பண்ணணும். டே 40 வரைக்கும் ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 6-7 நாள், ஒரு 1 வீக் எக்ஸாமுக்கு ஒரு 1 வீக் பிஃபோர் பாத்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் எடுத்துட்டு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस எல்லாமே ரிவைஸ் பண்ற மாதிரி பிளான்ல கொடுத்திருப்போம். சோ இது வந்து லாஸ்ட் மினிட்ல நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜி. 40 டேஸ்ல எம்டிஎஸ் க்கு ரெடி ஆகுற மாதிரி இந்த 40 டேஸ்ல பிளான் வந்து கொடுத்திருப்போம். இதுல கொடுத்திருக்க டாபிக்ஸ் மட்டும் நீங்க படிச்சாலே போதுமானது. சோ இந்த ஃபைனல் செலக்ஷன் பேட்ச் 2.0ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் ரீசனிங்க்கு இந்த டாபிக்ஸ் மட்டும் தான் கொடுத்திருப்போம். வேற எந்த டாபிக்ஸுமே எக்ஸ்ட்ரா இருக்காது. இப்போ டே 1ல இருந்து டே 4 வரைக்கும் என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்திருப்போமோ இது மட்டும் நீங்க மேக்ஸ் ரீசனிங்க்கு பார்த்தா போதும். பார்த்தாலே உங்களால 15 क्वेश्चन அட்டெண்ட் பண்ண முடியும். இதுல குவாலிஃபை ஆகிரலாம். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே இங்கிலீஷுக்கும் ஜெனரல் அவேர்னஸ்க்கும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஏன்னா ஜெனரல் அவேர்னஸ் நான் இப்போ ஒரே டாபிக்கா மிடிவல் ஹிஸ்டரி, ஏன்ஷியன் ஹிஸ்டரின்னு கொடுத்துட்டேன். பட் நீங்க வந்து இதுக்கு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா நியர்லி நீங்க ஜாப் போயிட்டு படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3 to 4 hours ஆவது ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு 4 hours ஆவது ஸ்பெண்ட் பண்ணணும். ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டா இருக்கீங்க அப்படின்னா சாப்பாடு, தூக்கம் மற்ற நேரம் போக மீதி எல்லா டைமுமே இதை வந்து படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும். ஓகே, ஸோ நீங்கள் ஜாப் போயிட்டே படித்தாலும் சரி, இல்லை காலேஜ் போயிட்டே படித்தாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி தான் இதில் வந்து கிளாஸஸ் கொடுத்துருப்போம். இந்த பேட்சில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸஸாக கொடுத்துருப்போம். எந்த டைம்னாலுமே நீங்கள் கிளாஸஸ் வந்து பார்த்துக்கலாம். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே நீங்கள் டெஸ்ட் எழுதுறதுக்கு டெஸ்ட்டும் உங்களுக்கு இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஓகே, வீக்லி டெஸ்ட்டும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த 35 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃபுல் டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பேட்ச் வந்து நம்ம நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எம்டிஎஸ்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஃபைனல் செலக்ஷன் பேட்ச் இதுதான். ஏன்னா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எம்டிஎஸ் நம்மளால முடிக்க முடியாது. இதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிச்சாலும் எம்டிஎஸ் வந்து முடிக்க முடியாது. இப்போ எம்டிஎஸ்க்கும் பாத்தீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங் வந்து முக்கியம் இல்லை, வெறும் இங்கிலீஷும் ஜெனரல் அவேர்னஸும் மட்டும்தான். அதனால தான் 40 நாளைக்கான பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ சிஹெச்எஸ்எல் எக்ஸாமுக்கு 40 டேஸ்ல ரெடியாக முடியுமான்னு கேட்டீங்கன்னா 40 டேஸ்ல ரெடியாக முடியாது. ஏன்னா சிஹெச்எஸ்எல் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ், ரீசனிங் எல்லாமே இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4 சப்ஜெக்ட்டுமே பேரலா நம்ம வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொண்டு போனோம். ஆனா எம்டிஎஸ்க்கு அப்படி கிடையாது. இங்கிலீஷும் ஜெனரல் அவேர்னஸும் மட்டும் தரவா தெரிஞ்சாலே போதுமானது. இப்போ நீங்க டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட் எம்டிஎஸ் அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா நீங்க ஜெனரல் அவேர்னஸ் ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சிருப்பீங்க. அதை மட்டும் நீங்க ரிவைஸ் பண்ணிட்டு பிளஸ் அது போக இங்கிலீஷ் மட்டும் நல்லா படிச்சீங்கனாலே டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட் வந்து ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். எஸ்எஸ்சி நடத்தக்கூடிய ஒரு ஈஸியான எக்ஸாம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எம்டிஎஸ் எக்ஸாம் தான். அதுவும் இதுக்கு முன்னாடியாவது மேக்ஸ் ரீசனிங்க்கு வெயிட்டேஜ் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டா ஒரு 2 வருஷமா பாத்தீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங்க்கு வந்து வெயிட்டேஜ் கிடையாது. ஜஸ்ட் இந்த சப்ஜெக்டை வச்சு மட்டுமே ஈஸியா நாம என்ன பண்ணிரலாம், உள்ள போயிடலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான எக்ஸாம். ஆனா நீங்க படிக்கணும். இதுல நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா இங்கிலீஷ் வந்து படிக்க மாட்டாங்க. ஜெனரல் அவேர்னஸ் அது படிச்சிருவாங்க, இங்கிலீஷ் வந்து படிக்க மாட்டாங்க. சரி நம்ம கிராமர், ஒகாபுலரி பின்னாடி பார்த்துக்கலாம், பின்னாடி ஒகாபுலரி படிச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு இதுலயே ஒதுக்கி வச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ நீங்க மேக்ஸ்ல வீக்கா இருக்கீங்க, இங்கிலீஷ் ஜெனரல் அவேர்னஸ் நல்லா படிச்சு நான் உள்ள போயிடணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த எம்டிஎஸ் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்குமே எம்டிஎஸ் நல்ல வாய்ப்பு. எக்ஸ்ட்ரா நீங்க படிக்கக்கூடியது இந்த இங்கிலீஷ் மட்டும்தான். ஓகேவா? ஸோ இந்த இங்கிலீஷும் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்கும். ஸோ 10th நீங்கள் படித்த எரர் ஸ்பாட்டிங்கு, மிஸ்பல்ட்டு அதே தான் வரப்போகுது. ஓகே, இந்த இங்கிலீஷ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 25 கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த இங்கிலீஷு ஜென்ரல் அவேர்னஸ் ரெண்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதுமானது. ஃபஸ்ட்டு 4 நாளில் மேக்ஸ் ரீசனிங் முடிச்சிடலாம். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 35வது நாள் வரைக்கும் நம்ம இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸும் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ரிமைனிங் 5 to 6 days பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் செலெக்ஷன் பேட்சோட பிளான். ஸோ இந்த பிளான் வந்து உங்களுக்கு ஸ்மார்ட்
ஷார்ட்டாக வந்து எக்ஸாமில் கிளியர் பண்ணுற மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ நான் இன்னுமே எம்டிஎஸ்க்கு படிக்க ஆரம்பிக்கலைங்கிற ஸ்டூடெண்ட்டு இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிவிட்டு 1899, ஏன்னா நம்ம நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஆப்பில் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2500 இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் டீமுக்கு காண்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. இன்னைக்கு ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டு 1899 பே பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஏன்னா இதில் எம்டிஎஸ்க்கு மட்டும் கிளாஸஸ் இல்லை, ரயில்வேல வரக்கூடிய குரூப் டி எக்ஸாமு, எஸ்எஸ்சியோட சிஜிஎல், சிஹெச்எஸ்எல்னு எல்லா எக்ஸாமுக்குமான கிளாஸஸும் இருக்குது. இதுலேயே ஐபி செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டுக்கான நியூ பேட்சும் நாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்ச் பற்றி உங்களுக்கு நாளைக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இல்லை மேம் எனக்கு எம்டிஎஸ் மட்டும் என்ஆஃப், எனக்கு இந்த இதான் லாஸ்ட் சான்ஸ் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டு 1 இயர் வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டிக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1499. ஓகேவா? ஸோ எம்டிஎஸ்க்கு இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலைங்கிற ஸ்டூடெண்ட்டு இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ்டர்டே வந்து குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஃபைனல் பேட்ச் 2.0 வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி லைவ் கிளாஸஸ் எல்லாமே கொண்டு போயிட்டு இருக்கோம். சப்போஸ் நீங்கள் குரூப் டிக்கு இன்னும் படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா குரூப் டியோட ஃபைனல் பேட்ச்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த எம்டிஎஸ்க்கு இப்போ இருக்கிற இந்த 45 டேஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். ஸோ இந்த நாட்களை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க, படிக்காமல் இருந்துடாதீங்க. ஏன்னா இதில் சிலபஸ் கம்மி. ஓகேவா? ஸோ சிலபஸும் ரொம்ப கம்மி. ஸோ 40 டேஸில் முடிச்சிடலாம். அது மாதிரி சிங்கிள் எக்ஸாம் தான். 10th ஸ்டாண்டர்ட் தான் குவாலிஃபிகேஷன். அப்ளிகேஷன் எல்லாமே க்ளோஸ் ஆகிருச்சு. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் தான் குவாலிஃபிகேஷன். கொஷின்ஸோட லெவலும் பார்த்தீங்கன்னா 10th லெவலில் தான் இருக்கும். ஒரே ஒரு சிங்கிள் எக்ஸாம்லேயே 2 போஸ்டிங் இருக்குது. ஹவல்தாரும் இருக்குது, எம்டிஎஸும் இருக்குது. ஓகேவா? ஸோ கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. நீங்கள் கட் ஆஃப் வந்து ஹையாக வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஹவல்தாராவும் செலக்ட் ஆகிடலாம், எம்டிஎஸாவும் செலக்ட் ஆகிடலாம். ஹை கட் ஆஃப் வாங்கிட்டீங்க, அவங்க வைக்கிற கட் ஆஃபை விட அதிகமான மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹவல்தாரா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஹவல்தாருக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு பிஇடிக்கு கூப்பிடுவாங்க. பிஇடிலையும் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா ஃபைனலாக ஹவல்தாருக்கு ஒரு கட் ஆஃப், எம்டிஎஸ்க்கு ஒரு கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் ஹை ஸ்கோர் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ரெண்டுக்குமே நீங்கள் வந்து செலக்ட் ஆகிடலாம். ஓகேவா? ஸோ கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பேட்ச் வந்து நம்ம நாளையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 6/8/2025 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த பேட்சில் இருக்க ஸ்டூடெண்ட் 3rd வீக்குக்கான பிளான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இது ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச் 2.0. ஸோ நாளையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் இந்த 40 டேஸில் ரெடி ஆகிறதுக்கு இந்த பிளானை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. இந்த பிளானை ஃபாலோ பண்ணிவிட்டு வீக்லி டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்குற இந்த ஃபுல் டெஸ்ட், ஓகே, ஸோ இதையும் எடுத்து நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எம்டிஎஸ் எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். 35 டேஸில் சிலபஸ் முடிக்க போகிறீங்க. அடுத்து இருக்க 5 நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரிவிஷன் பண்ணிவிட்டு டெஸ்ட் எடுக்க போகிறீங்க. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டாபிக் முடிக்கும் போதே சைடில் இங்கிலீஷ்க்காக ஒக்காபுலரியும் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸும் நீங்கள் வந்து படிச்சுட்டு வரணும். ஓகே, ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய வாய்ப்புகள் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு என்டிபிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம ரயில்வேலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த வருஷம் எப்படி எஸ்எஸ்சிக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் எம்டிஎஸ், சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், ஜிடிக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி 2026லையும் எஸ்எஸ்சியிலேருந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க. எஸ்எஸ்சியில் எவ்ரி இயர் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி ரயில்வேலையும் எவ்ரி இயர் இனி வரக்கூடிய நாட்களில் நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கான கேலண்டரும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரே நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லா எக்ஸாமுக்குமே நீங்கள் சிலபஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கிலீஷு, மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் இவ்வளோ தான் சிலபஸ். அதுக்கப்புறம் சயின்ஸ் இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ்குள்ளேயே உங்களுக்கு சயின்ஸு, கரண்ட் அஃபேர், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி எல்லாமே வந்துடும். இவ்வளோ தான் சிலபஸ். இந்த சிலபஸை நீங்கள் தரோ பண்ணிட்டாலே எக்ஸாம் எந்த எக்ஸாம்னாலும் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் எஸ்எஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னா ரயில்வே எக்ஸாம் தாராளமாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். ரயில்வே படிக்கிற ஸ்டூடெண்ட்டால் எஸ்எஸ்சியும் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா ரயில்வேல இங்கிலீஷ் கிடையாது, எஸ்எஸ்சியில் இங்கிலீஷ் உண்டு. அவ்வளோதான் வித்தியாசம். 2 பேருக்குமே சேம் சிலபஸ் தான். இங்கே எக்ஸ்ட்ரா இங்கிலீஷ் சப்ஜெக்ட் இருக்கும், இங்கே இருக்காது. ஓகே, ஸோ கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எம்டிஎஸ் அப்ளை பண்ண எல்லாருமே இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு ட்ரையலுக்காண்டி எழுதுறேன் அப்படிங்கிற மாதிரி எழுதாமல் சின்சியராக படித்து எழுதுங்க. இது வரைக்கும் நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கலனாலும் ஸோ இப்போ இருந்து, ஓகேவா, ஸோ இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த 40 டேஸில் வந்து ரெடியாக முடியும். ஸோ இந்த ஃபைனல் பேட்சில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட் இருக்குனாலும் இந்த நம்பருக்கே கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க.
ஸோ நம்ம எம்டிஎஸ்க்கான ஃபைனல் பேட்ச், ஐபி செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டுக்கான பேட்ச், அதே மாதிரி குரூப் டிக்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச் 2.0 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால ஆகஸ்ட் மந்தோட ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆகுது. இன்னைக்கு 1 டே மட்டும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் லைஃப் டைம் வேலிடிட்டியில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். என்டிபிசி டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 399, மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1199. நான் குரூப் டி படிக்கிறேன், மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் வீக்காக இருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 699. கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ், எனக்கு லாஸ்ட் ஒரு வருஷத்தோட கரண்ட் அஃபேர் வேணும், 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஸோ இந்த சிஏ பிடிஎஃப் கோர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் வந்து 399. ஓகே, ஸோ அடுத்து இங்கிலீஷ்க்கான A to Z சீரிஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 599. இப்போ டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட் இருக்கீங்க, எனக்கு எம்டிஎஸ்க்கு ஜெனரல் அவேர்னஸ் நல்லா படிச்சிட்டேன் மேடம், இங்கிலீஷ் தான் நான் வீக்காக இருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் இங்கிலீஷில் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 599. குரூப் டியோட டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எம்டிஎஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் எம்டிஎஸோட டெஸ்ட் பேட்சில் 399 பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எம்டிஎஸ் டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 599. ஸோ ஆஃபரில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம 1ஆம் தேதியே இந்த ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணோம். ஸோ நியூ பேட்சஸ் எல்லாமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஆஃபர் வந்து 5ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு தான் 5ஆம் தேதி. ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இன்னைக்கு நைட்டு 12 o'clock ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஆஃபர் பிரைஸ்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறதுக்கான ப்ரொசீஜர் சொல்லிட்டேன். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணீங்கன்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. நீங்கள் வந்து இப்போதான் 18 வயசு ஆகுது அப்படின்னா லைஃப் டைம் வேலிடிட்டியோட ஜாயின் பண்ணிக்கோங்க. லைஃப் டைம் வேலிடிட்டியோட ஃபீஸ் வந்து 1899. ஒரு டைம் 1899 பே பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். அதே இது உங்களுக்கு 1 year மட்டும் எனக்கு எனாஃப்ங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி உங்களுக்கு பெஸ்ட்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. இப்போ என்டிபிசி எக்ஸாம் ஆகஸ்ட் 7ல வரப்போது, அதுக்கு லாஸ்ட் 1 yearோட கரண்ட் அஃபேர் நல்லா படிச்சுக்கோங்க. 1 year படிக்க அளவுக்கு எனக்கு இப்போ டைம் இல்லைங்கிற ஸ்டூடெண்ட் அட்லீஸ்ட் ஒரு 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் அது நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸும் எம்டிஎஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்காங்க, எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச் பத்தின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். கன்சிஸ்டண்டா படிங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க்கு, கன்சிஸ்டன்சி இது ரெண்டும் இருந்தால் போதுமானது. ஓகேவா, ஹார்ட் ஒர்க்கு, கன்சிஸ்டன்சி இது ரெண்டையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கொண்டு வாங்க. ஓகேவா, லக்குலாம் இங்கே தேவையே இல்லை. லக்கு வேண்டாம், ஹார்ட் ஒர்க்கும் கன்சிஸ்டன்சியும் இருந்துச்சுனாலே ஈஸியாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடலாம் எக்ஸாமில். அதே மாதிரி உங்களுக்கு டேலண்ட் இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஓகே, நமக்கு டேலண்டே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டால கூட ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். டெய்லி கன்சிஸ்டண்டாக ஹார்ட் ஒர்க் போட்டே இருந்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் உங்களுக்கு தான். பாசிட்டிவாக இருங்க, நீங்கள் என்ன நினைக்கிங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ நம்மளால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும், நான் இந்த இடத்துல போஸ்டிங் வாங்கிடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு தைரியமாக இருந்து படிங்க, போஸ்டிங் வாங்க முடியும். ஏன்னா நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணது பார்த்தீங்கன்னா 6 மாதம் தான் டைம் எடுத்துக்கிட்டேன். 6 மாதத்தில் கிளர்க்காவும் கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ நான் படித்தது பேங்கிங். ஓகேவா, ஸோ பிஓவாவும் கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு. எல்லா எக்ஸாமுமே சேம் தான். பேங்கிங்காக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், ரயில்வேயாக இருக்கட்டும், நீங்கள் எல்லாத்தோட சிலபஸை எடுத்து பாருங்க, கிட்டத்தட்ட ஓரளவுக்கு சேமாக இருக்கும். சில சேஞ்சஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம ஹார்ட் ஒர்க்கு, கன்சிஸ்டன்சி போட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால கிளியர் பண்ண முடியும். எல்லா எக்ஸாமுக்குமே 4 மாதம் இல்லைன்னா 6 மாதம் வெறித்தனமாக ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த ஒரு வாரம் படிச்சுட்டு அடுத்து 1 மாதம் புக்கை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எடுக்கக்கூடாது. இன்னைக்கு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த 6 மாதமும் ஒரு தவம் மாதிரி உட்காந்து படிக்கணும். கன்சிஸ்டண்ட்டாக வெறித்தனமாக இறங்கி படிக்கணும், சிலபஸ் முடிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும், ரிப்பீட்டடாக டெஸ்ட் எடுக்கணும். இந்த 3 ஸ்டெப்பையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாலே எந்த எக்ஸாம்னாலும் 6 மாதம் இல்லைனா 4 மாதத்தில் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். எம்டிஎஸ் 40 டேஸில் எப்படி ரெடி ஆகலாம்னு சொல்கிறேன்னா, எம்டிஎஸ்ல இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸும் மட்டும்தான் இருக்குது. அதனால தான் 40 டேஸ்க்கு உங்களுக்கு பிளான் கொடுத்துருக்கோம். ஓகே, மற்ற எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங்கும் சேர்ந்துரும். அப்போ அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 90லேருந்து 120 நாள் வரை தேவைப்படும். இப்போ எம்டிஎஸ் பொறுத்த வரைக்கும் 40 டேஸ் எனாஃப் தான். இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸும் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஃபைனல் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.